சிஎம், எனக்கு சேமியா உப்மா தான் பிடிக்கும். காலை உணவுக்காக நன்றி, எல்லாமே என் அப்பா தான் என ஏராளமான நெகிழ்ச்சியான தருணங்களுடன் களை கட்டியது தமிழ்நாடு அரசின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி. மச்சமில்லை, இயல்பையினுமில்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு செய்து வரும் சாதனைகள், சிறப்புகள் குறித்த மாபெரும் கொண்டாட்ட நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் தெலங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும் என்ற பல்வேறு அர்த்தங்கள் பொதிந்த பாடலுக்கான நடனத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பின்னர் தமிழ்நாடு எப்படி கல்வியில் பெரும் பாய்ச்சலை பெற்றுள்ளது என்ற காணொலி ஒளிபரப்பப்பட்டது. தமிழகத்தின் கல்விக் கொள்கையில், மொழிக் கொள்கையில் வரும் தலையீடுகள் அனைத்தையும் எதிர்கொண்டு நம் மாணவர்களின் எதிர்காலம் தான் தனக்கு முக்கியம், தமிழ்நாடு அரசு எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று நிமிர்ந்து நின்றது திராவிட மாடல் அரசு. கடந்த 4 வருடங்களில் பல்வேறு நுணுக்கமான திட்டங்கள் வகுத்து மிகச்சிறந்த கல்விக் கொள்கைகளை உருவாக்கி நவீன தொழில்நுட்பங்களை உட்புகுத்தியதால் தமிழ்நாடு இன்று கல்வியில் புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது. பின்னர் காலை உணவு திட்டத்தால் பயன்பெறும் மழலைகள் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு சமைத்துக் கொடுக்கும் பணியாளர்களும் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். இதன் சிறப்பு என்னவென்றால் பல தாய்மார்கள் தான் இந்த சமையல் பணியையும் மேற்கொள்கின்றனர். அப்பாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 100 நாள் வேலைக்கு தான் எங்க அம்மா போறாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது, சுறுசுறுப்பாவும் இருக்க மாட்டோம். இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாவும் இருக்கோம், சுறுசுறுப்பாவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். இந்த அப்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் ஐஏஎஸ் ஆக விரும்புறேன். அப்பாவுக்கு என் தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலைக்கு தான் போறேன். பிள்ளைய கேர் எடுத்து பார்க்க முடியாது, கேர் எடுத்து பார்க்காதனால உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம், இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கு. அதோட இப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கா, அதோட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இவங்க 5th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. எனி டைம் எப்படி இருக்கும்னா, ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும், மூக்கு ஒழுகிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன சொல்லிடுவாங்க, நீர்க்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க, அது சேர்த்துக்கிட்டே என்ன ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு கண்ணை வீங்கி போயிடும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும். அது கஷ்டமா இருக்கும் எனக்கு. அம்மா எனக்கு தலைவலிக்குது தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் அப்படி சொல்றான்ட்டு எனக்கு ஒரு யோசனையா இருக்கும். நான் காலையில வேலைக்கு போறதுனால சீக்கிரமா சமைச்சு வச்சிருவேன். அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்னஸ் ஆயிடுது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸ்கூல்ல எங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சுன்னா, நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதுல சேர்க்கிறாங்க. அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகும். அவளோட ஃபுட் இப்ப அவளுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாம போயிடுச்சு. அதனால இவளுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார்? எந்த டிஃபனுக்காக இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார்? சேமியாவுக்கு.
சேமியா, சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சேமியா உப்புமா வந்து ஒரு சொல்லணும் உங்களுக்கு. என் அப்பா அம்மா 2 பேருமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு காலை உணவு சமைக்க முடியாது. அதனால என்னால் இப்போ பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது. எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைக்கா. இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கம் எனக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை. மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்க ஸ்கூல்ல? வாவ். சரி, அப்ப சிஎம் சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என் சார்பிலும் என்னோட பயிலும் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் ஒன்னு சொல்றேன், அது நீங்க சொல்றீங்களா சிஎம் சாருக்கு? சிஎம் சார், ஐ லவ் யூ. முருங்கை போட்டு அப்படியே கட்டியாக இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிட்லாமான்னு. ஆனால் நான் அது ஒரு வாட்டி என்ன பண்ணேன், பசங்களை நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறதோட அப்படியே கட்டியாக எப்படி தகன்னு மின்னும். அதில் அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமாக இருக்கும். அந்த சுவையே தனியாக இருக்கும் மேம். அப்படி ஐயோ, இந்த சாம்பார் கேட்டால் எனக்கே சாப்பிடணும் போல தோணுது. காலை உணவு திட்டத்தில் சாம்பாரின் சுவையை அனைவரும் புகழ்ந்த நிலையில் அதனை மேடை ஏறி சுவைத்து மகிழ்ந்தார் அமைச்சர் மதிவேந்தன். சூப்பரோ சூப்பர். பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு தயாரிக்கப்படுவது குறித்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. ஒவ்வொரு சமையல் கூடங்களும் குறைந்தது 1000 பிள்ளைகளுக்கு உணவை தயார் செய்கிறது. தாய்மார்கள் சிறு சிறு குழுவாக துரிதமாக செயல்படுவதால் சமையல் மின்னல் வேகத்தில் நடக்க அதனை சுகாதார ஆய்வாளர் மேற்பார்வையிட ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு 2.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கப்பட்டு அரசு அளித்துள்ள பிரத்யேக பாத்திரங்களில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தேவையான உணவு சுட சுட மாற்றப்படுகிறது. பள்ளிகளில் வழங்கப்படும் உணவில் உள்ள ஊட்டச்சத்து குறித்து விளக்கினார் டாக்டர் அருண். நேஷனல் கைட்லைன்ஸ், இந்திய அரசோட கைட்லைன்ஸே கிட்டத்தட்ட பிரைமரி குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 450 கலோரி போதும், ஒரு 12 கிராம் புரதங்கள் போதும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மளுடைய காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் ரெண்டும் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு கலோரிகள், 850 கலோரி எரிசக்தி நம்ம அரசே கொடுத்துருது. கிட்டத்தட்ட 28 கிராம் புரதம். ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன்ல கிட்டத்தட்ட 100% இந்த 2 வேளை உணவுலே கிடைச்சிருது. இதனைத் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம் குறித்து காணொலி மூலமாக விளக்கப்பட்டது. நான் முதல்வன் செயற்கை நுண்ணறிவு மட்டுமல்ல, தொழில்நுட்ப துறையில் என்னென்ன புது திறன் சார்ந்த படிப்பு வருகிறதோ அத்தனையும் தமிழ் மாணவர்களிடம் சேர்க்கப்படுகிறது. தொடர்ந்து நான் முதல்வன் திட்ட பயனாளர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். நான் வந்து பாலிடெக்னிக் காலேஜ், வெள்ளூர் அரசு பாலிடெக்னிக் காலேஜ், அங்கே இசி டிபார்ட்மெண்ட்டில் 2nd இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து கார்பெண்டரில் கூலி வேலை செய்கிறாங்க, அம்மா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க. தம்பி 10th, இப்போ தங்கச்சி 6th படிக்கிறாங்க. நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தேன். இங்கிலீஷை கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தது வந்து நான்முதல் ஸ்கில் தான். நான் டிப்ளமோ வந்த பிறகு ஃபஸ்ட் இயரில் எனக்கு நான்முதம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணதுமே வந்து எனக்கு வந்து நீ அங்கே போயிட்டு கம்யூனிகேட் பண்ணலாம், இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மூலிமா நான் வந்து இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசலாம், என்னால் புரிஞ்சிக்கவும் முடியும், பதிலையும் சொல்ல முடியும். நான் முதல்வன் திட்டத்தில் பலன் பெற்ற தென்காசியைச் சேர்ந்த மாணவி பிரேமா தனது முதல் மாத சம்பளத்தை மேடையில் தந்தையிடம் வழங்கி அனைவரையும் கண்கலங்க செய்தார். லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலயுமே அப்பா தான். நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தென்காசியில் உள்ள ஓட்டு வீடு மழை பெய்தால் ஒழுகும் என பிரேமா கூறியிருந்த நிலையில்
இனிமேல் கவலை கொள்ள வேண்டாம், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். நான் முதல்வன் திட்டம் மூலம் ஜப்பானில் வேலை கிடைத்திருப்பதாக கூறிய கன்னியாகுமரி மாணவி ஜப்பான் மொழியில் பேசி அசத்தினார். 皆さん、私は去年12月தமிழ்நாடு政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったதமிழ்நாடு政府と CM さんに私の心からどうもありがとうございます。கணித ஆசிரியை ஆக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமியை உடனடியாக அழைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பேனாவை அன்பளிப்பாக வழங்கினார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வெளிநாட்டில் கல்வி பயில வாய்ப்பு கிடைத்த மாணவர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பாப்பா வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுனா எங்களுக்குள்ள தகுதியே கிடையாது. இந்த பாப்பா வந்து படிச்சதுனால அங்கே கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ வந்து ஈஷா யூனிவர்சிட்டி தைவான்ல வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்டா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல தைவான் நாட்டில் படிச்சுட்டு இருக்கேன். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு காது கேளாத தனது தாய்க்கு மிஷின் வாங்கி கொடுத்ததாக கூறிய தஞ்சை மாணவி ரம்யா அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தினார். எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். தனது தாய் தூய்மை பணி செய்தும் வீட்டு வேலை செய்தும் தன்னை படிக்க வைத்ததாகவும் அரசின் உதவியால் தற்போது மருத்துவம் படிப்பதாகவும் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மணிவாசகம் நெகிழ்ச்சியுடன் கூறினார். காலையில பூ பறிக்க போயிருவாங்க, அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர், அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலை பாத்திரம் தேய்க்க அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் ஒரு 10th வரைக்குமே படித்தேன். இப்போ சக்சஸ்ஃபுல்லா 3rd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா இருக்காங்க. டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா இதை உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் துப்புரவு பணியாளர் என்பதை தூய்மை பணியாளர் என மாற்றி இருப்பதாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம், உங்க அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க, அது தூய்மை பணியாளராக மாத்திட்டோம் நம்ம அரசுல. அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. சரியா? நன்றி. பள்ளியை விட்டு வெளியேறி மாடுகள் மேய்த்து பால் விற்று வாழ்ந்த சத்யா என்ற மாணவி 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கல்வியை தொடங்கி தற்போது புதுமை பெண் திட்டத்தின் உதவியால் பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் தனது வெற்றி கதையை பகிர்ந்து கொண்டார். என்னோட அம்மா வந்து என்னை 10th வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. என் அப்பா வந்து சின்ன வயசா இருக்கப்பயே வெளிநாடு 2 வயசா இருக்கப்போ போனவங்க, அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா 10th வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஆனால் நான் நல்லா படித்தேன். 10th வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை. அம்மாவால் படிக்க வைக்க முடியலை. ஆனால் நான் என்ன செஞ்சேன், எனக்கு அந்த நான் என்னோட பசங்களுக்கு அப்போ எனக்கு வந்து என்னோட மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்ச நாளாக மாடு வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு 10 மாடு போல வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன செஞ்சேன், என் பையன் 10th படிக்க வைக்க டிப்ளமோ சேர்க்குறப்ப தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 17 வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, நீங்கள் எப்படி படிக்க முடியும், எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, 2 மாதம் கழித்து நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்படி நான் உங்களுக்கு நிரூபிச்சேன் என்னால் படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன். ரோசி மீனா என்ற வீராங்கனை தனது வெற்றி கதையை மேடையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்.
என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர். அந்த ஊர்ல போல் வால்ட்னு சொன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, போல தூக்கி இது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவாரு, அதை சொன்னாதான் அந்த ஈவெண்ட் பத்தியே எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி போல் வால்ட்னா என்னன்னே தெரியாது. அப்படி சொல்லி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த ஈவெண்ட் தான் நானே, இந்த ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் அங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மூவ் ஆனேன் சென்னைக்கு. ஸோ யாருமே வந்து என்னை அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23. அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு. 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமமாவது 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ எந்த கோச்சஸுமே என்னை எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கோச்சஸ் கிட்ட நான் பண்ணணும், நான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈவெண்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சில்வர் மெடல். ஸோ எல்லாருக்குமே அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. ஆனால் இந்த வெறி வந்து போகவே இல்லை. கண்டிப்பாக இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்காச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு. எப்படா நம்ம ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோடனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்துட்டாங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்ட் வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். ஹானர் பண்றதுக்காக உதய் சார் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்பதான் மாறின டைம் 2 months ஆகுது சார். அப்ப நான் போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில தான் அதிகம் போல் வால்ட் பண்றது. ஸோ எனக்கு வெளியில போனா என்னால பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதுல அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஈவன் நான் ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க, அதை விட 3 மடங்கு சேலரி வந்து இப்ப நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல. 2025-2026 கல்வியாண்டிற்கான புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவியருக்கு டெபிட் கார்டுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் வழங்கினர். இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ மாணவியரை பார்க்கும்போது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்படுது. மாணவ செல்வங்களே, நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது. உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போறீங்க, எனக்கு அந்த தலைமுறையும் முன்னேற போகுது. குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும், மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும். அதனாலதான் நாம தொடர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உணவு தராததாலேயே, மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில சேர்றாங்க. குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில படிச்ச 1878 மாணவர்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நடிகர்கள் சிவகுமார், சிவகார்த்திகேயன், இயக்குநர்கள் தியாகராஜன், குமாரராஜா, மிஷ்கின், வெற்றிமாறன் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு கல்வியின் அவசியத்தையும் தமிழ்நாடு அரசு கல்விக்காக முன்னெடுத்திருக்கும் காலை உணவு திட்டம், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை பற்றியும் பாராட்டி பேசினர்.